பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நீடி இணையற்ற நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னா, இந்த ஸ்கூல் இல்லாமல் நான் வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தேன், நான் நல்லா படிச்சிருப்பேன், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பேன். இந்த காலேஜ் இல்லாமல், இந்த கோர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தேன்னா, இல்லை வேறு காலேஜில் படிச்சிருந்தேன்னா இன்னும் நான் நல்லா படிச்சிருந்திருப்பேன். இந்த கம்பெனி இல்லாமல் அந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன்னா, அந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருந்தேன்னா எனக்கு இன்னும் நிறைய சம்பளம் கிடச்சிருந்துருக்கும். இப்படி கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? இந்த வீட்டில் இல்லாமல் வேறு எந்த வீட்லையாவது நான் வாழ்ந்திருந்தேன்னா, வேறு எந்த வீட்லையாவது வாக்கப்பட்டிருந்தேன்னா, இல்லை இந்த ஒய்ஃபை வேறு ஏதாவது நல்ல ஒய்ஃப்க்கு எனக்கு கிடச்சிருந்தா இன்னும் நல்லா வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்படி கூட கேள்விப்பட்டிருப்போம். ஸ்பிரிச்சுவலாக இருக்க பர்சன் சொல்லுவாங்க, நான் இந்த சர்ச் இல்லாமல் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன்னா இன்னும் கடவுளுக்காக நிறைய ஊழியம் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களையும் சிச்சுவேஷன்ஸையும் குறை சொல்கிற நிறைய பேரை நம்மளை கேட்டிருப்போம். ஏன் அது நம்மளே கூட நிறையா சொல்லியிருப்போம். இந்த விஷயங்கள் இது இல்லாமல் நிறைய காரியங்களை நம்ம கூட குறையாக சொல்லியிருப்போம். நான் சொல்கிறேன், இடங்களோ சிச்சுவேஷன்ஸோ எதுவுமே பிரச்சனையே இல்லை, நீங்கள் தான் பிரச்சனை. என்னது, நான் தான் பிரச்சனையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். சொல்கிறேன், ஆமாம், நீங்கள் தான் பிரச்சனை. எப்படி நீங்கள் தான் பிரச்சனைன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நல்ல பணக்காரனான ஒரு மனுஷன் இருக்காங்க. அவங்க போடுறதெல்லாம் பிராண்டட் ஷர்ட்டு, வாங்குறது எல்லாமே காஸ்ட்லியான பொருள். எப்போவுமே ஒரு நல்ல வசதியாக இருக்கவங்க பிராண்டடை சூஸ் பண்ணுவாங்க. இப்படி பிராண்டடாக இருக்கிற ஒரு மனுஷனை நான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நார்மலான கடையிலையும், ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழ்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள எப்போவுமே நார்மல் ஷர்ட் ஒரு 500 600 ஷர்ட் எடுக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு நான் நல்ல ஒரு பிராண்டட் ஷோரூம்லேயும் விடுறேன். இப்போது நல்ல ஒரு பணக்காரனான ஒரு சாதாரண கடைக்கு போகிறவங்க போடுறதும் என்ன கேட்பாங்க, என்ன பிராண்ட் ஷர்ட் இருக்குது, எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், உங்கள் கடையிலே இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் ஷர்ட் என்னது, பிராண்டு நல்லா இருக்குமா, இந்த இப்படி நிறைய பிராண்ட் பற்றியும் நிறைய அவங்க யாருன்றதோ அதை பொறுத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மிடில் கிளாஸ் இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் பார்த்ததும் ஷர்ட் பார்த்ததும் ஓகே இது நல்லாயிருக்கு, இந்த கலர் நல்லாயிருக்குன்னு எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. அங்கே போனதும் இந்த மெட்டீரியலுக்கு இந்த காசு வருதா, இதை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க யாருன்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு அவங்க யோசிப்பாங்க, இதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணுமா, இதே நான் நார்மல் கடையில் போயிருந்தேன்னா நான் இதை விட கம்மியாக இதே மாதிரி ஷர்ட்டை நான் கம்மியாக எடுப்பேனே, இந்த காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கிட்டே கேட்க கூச்சப்பட்டு எது கம்மியாக இருக்கோ அதை பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இப்படி தான் போடுவேன், என்னோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்றது அந்த மிடில் கிளாஸ் மனுஷனுக்கும் தெரியும். தான் யார் அப்படிங்கிறது அந்த ஹை கிளாஸ் மனுஷனுக்கும் தெரியும். இப்போ 2 பேருக்குமே தான் யார்ன்றதை தெரிஞ்சு அவங்க கெப்பாசிட்டி என்னன்றதை தெரிஞ்சு தான் என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இடம் எந்த கடைன்றது மேட்டர் இல்லை. அதே மாதிரி தான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் நமக்காய் மனுஷ ரூபமாக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் தேவனாக தான் வந்தார். மனுஷ ரூபத்தில் மனுஷ சாயலில் தேவனாக தான் இருந்தார். இந்த பூமியில் நிறைய காரியங்களை செஞ்சார், மனுஷனாக தான் செஞ்சார். ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் ஒரு காட் அப்படின்னு சொல்லி. நான் தேவன் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதில் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவர் வாழும் பொழுதும் பசி இருந்தது, பிரச்சனை இருந்தது, வியாதி இருந்தது, வேதனை இருந்தது, துன்பம் இருந்தது, நிறைய இந்த உலகத்தில் இப்போ நம்ம என்னென்னலாம் சஃபர் பண்ணிட்டு இருந்தோமோ அது எல்லாமே ஜீசஸ் வாழும்போதும் இருந்தது. ஆனால் ஜீசஸ் ஒன்றுத்துக்குள்ளேயும் அகப்படவே இல்லை. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் காட். நான் தேவன், நான் பரலோகத்தில் எப்படி வாழ்ந்தேனோ, பரலோகத்தில் என் பிதா என்னை எப்படி வச்சுருந்தாரோ அப்படி தான் நான் இந்த பூமியில் வாழ்வேன்னு சொல்லி தான் வாழ்ந்தார். அவருக்கு நோய் வரல, அவர் கடன் பிரச்சனையில் இல்லை, அவர் வியாதியில் இல்லை, அவர் எந்த சோகத்துலேயும் உட்காந்துருந்ததை தான் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியாது. அவர் பரலோகத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இந்த பூமியிலையும் வாழ்ந்தார். அவர் என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அதை கான்ஸ்டண்ட்டாக அதை தான் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் யார் என்றதில் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். ஜீசஸை பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருப்பார், தன்னோட சீஷர்களை சொல்லிகிட்டே இருப்பார், நானே ஒளியாக இருக்கிறேன், நான் உப்பாக இருக்கிறேன், நான் வாசலாக இருக்கிறேன், நான் இதுதானே ப்ரிசைஸாக அவர் யாருன்றதை கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிகிட்டே இருந்தார். அதனால் அவர் உலகத்தில் இருக்காரா பரலோகத்தில் இருக்காரான்றத மேட்ரு அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை.
அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் அவர் யாருன்றதில். நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கலாம், நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால தான், இங்கே பிறந்ததுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இந்த காலேஜில் படித்ததுனால தான் எனக்கு சரியான பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, நான் இந்த கம்பெனியில் இருக்கிறதுனால தான் எனக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கல, நான் இந்த சர்ச்சுக்கு போகிறதுனால தான் என்னால் நிறைய கடவுளுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய உங்கள் பிளேஸை நீங்கள் சுட்டி காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா, பிளேஸை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், பிளேஸ் பிரச்சனையே கிடையாது. காட் இந்த பூமியில் வாழும்போது மனுஷனாக தான் வாழ்ந்தார். மனுஷனுக்கான எல்லா இமோஷன்ஸும் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் அவர் யாருன்றதில். நான் சொல்கிறேன், தேவன் உங்களை அநேக காரியங்களை சொல்லி நீங்கள் இதை தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்காக நிறைய விஷயங்களை, நிறைய வரங்களை கொடுத்துருக்காரு, நிறைய கனிகளை கொடுத்துருக்காரு. நீங்கள் இது தான் நீ என் பிள்ளையாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு, நீ நீதிமானாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு, நான் உன்னை ஐஸ்வர்யவானாக வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேவன் உங்களை பார்த்து சொல்லியிருக்காரு. அதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய தாளந்துகளை வச்சுருக்காரு. நான் சொல்கிறேன், ஒரு நல்லா படிக்கிற பிள்ளை கான்வெண்ட்டில் படித்தா தான் நல்லா படிக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கூட நல்லா படிக்கலாம். அதுக்கு ஸ்கூல் மேட்ரே இல்லை, அந்த பிள்ளை தான் மேட்ரு. ஒரு நல்ல வேலை செய்கிறவங்க, நான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சு தான் அவங்க ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஒரு சின்ன கம்பெனியில் இல்லை, அவங்களே ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சின்ன பிஸ்னஸில் கூட அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணலாம், அவங்க யாருன்றதை காமிக்கலாம். தேவன் அவங்களுக்குள்ளே வச்சிருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் கனிகளையும் வரங்களையும் அவங்க வெளிப்படுத்தலாம். அதுக்கு ஒரு பெரிய பிளேஸோ பெரிய கம்பெனியோ அவசியமே இல்லை. அவங்களுக்கு தேவை அவங்க யாருன்றதில் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு வேளை நீங்கள் உட்காந்து இந்த நேரத்தில் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் இங்கே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கலாமே, இந்த குடும்பத்தில் இருந்திருந்தால் நல்லா சொல்கிறேன், நீங்கள் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் யார், நீங்கள் ஒரு நல்ல குணசாலியான ஸ்ரீன்னு காட் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் நீதிமான் தேவன் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் யாருன்றதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா, எவ்வளோ பிரச்சனைக்குரிய இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களால் நல்லா வாழ முடியும். அதுதான் காட் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பிரச்சனையான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் என்ன உங்களை சொல்லியிருக்காரோ அதுதான் நீங்கன்றதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பிலீவ் பண்ணுற வரைக்கும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியாது. நீங்கள் எப்போ நான் தான் அந்த பர்சன், காட் என்னை என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நான் அப்படின்னு நீங்கள் எப்போ கான்ஃபிடென்ட்டாக பிலீவ் பண்ணுறீங்களோ, எப்போ கான்ஃபிடென்ட்டாக நான் தான் அந்த பர்சன், நான் தான் இது அப்படின்னு உங்களுக்குள்ளே முதல்ல எப்போ கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். நான் சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை இந்த வீடுனால, இந்த ஊருனால, இந்த காலேஜ், இந்த கம்பெனி, இல்லை இந்த இடம் அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் யார் அப்படின்றதில் தெளிவாக இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.